ஸோ மீனராசிக்காரர்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க, மீனராசிக்காரங்கள் இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வளர்ச்சி இங்கே இருக்குன்னா நீங்கள் இங்கே போயிருப்பீங்க. இது நடந்தே தீரும். ஏன்னா உங்கள் வளர்ச்சியை நோக்கி தான் உங்களை தள்ள போகிறாரே தவிர சனி. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா விரயத்தில் ராகு வேற உட்காந்துருந்தார். அப்போ கண்டிப்பாக நிறைய செலவுகளாக இருக்கும். நிறைய பேர் திடீர்னு பிஸ்னஸ் பண்ண வச்சு ஏமாற்றிருக்கும், மாயாஜாலம் கட்டியிருக்கோம். நிறைய பேர் பணத்தை ஆட்டைப்பட வச்சுருக்கோம். 1 கொடுத்தா 10 கொடுப்பேன்ற மாதிரி சொல்லி பணத்தை இழக்க வச்சுருக்கோம். முடிஞ்சிருச்சு அதெல்லாம். இனிமேல் நீங்கள் போடுவீங்க. இனிமேல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் சனி கொடுக்க போறார். ஆனால் என்னன்னா, ஜெயிக்க விடாம சனி சில டெஸ்ட் வைப்பார். எப்படி வைப்பார்? சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம இருந்த நிலைமைக்கு இதெல்லாம் தேவை. என்னுடைய அறிவுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கணுமா? இந்த மாதிரியான சில விஷயத்தை கொண்டு போய் விடுவார். இல்லையா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுவார். எனக்கு இதெல்லாம் தெரியாது, இங்கே போய் நான் எப்படி இந்த பதட்டம், இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவார். இதை கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துக்கான ஒரு பயத்தை உருவாக்குவார். ஸோ இதுதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேணாம். எப்பயும் போய் கண்ணாடியை பார்த்துட்டு நான் சூப்பர் அதை மட்டும் சொல்லிட்டே வந்தாலே போதும். மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போகுது.